இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆக்சுவலி என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் காமிக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரே ஒரு அட்வைஸ் ஒரு டிப் நீங்க குடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இதான் சொல்லுவேன். ஸோ அ ஸ்க்ரீன் டைம் பிலோ 2 இயர்ஸ்ல நீங்க குடுக்கணும் அப்டின்னா, மேபி உங்க அம்மா, அப்பா வேற கண்ட்ரில இருக்காங்க, வேற ஊர்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு வீடியோ கால்ல நீங்க காமிக்கலாம். எப்பவுமே கம்யூனிகேஷன் வந்து டூ வே கம்யூனிகேஷனா இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ வர்ச்சுவல் ஆட்டிசம் இது வந்து ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் கிடையாது. பட் அ இப்போ ரீசென்ட்டா இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் நெறைய நியூபார்ன் ஹேண்டில் பண்ணுவேன். இந்த நியூபார்ன் பேபீஸ் வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அது டெய்லி வந்து நீங்க ஒரு 4, 5 நியூபார்ன் பார்க்குற ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பீங்க. ஸோ அந்த பேபி பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸும் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறமா குழந்தை வீன் ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பியும் வருவாங்க. ஸோ அதே பேரண்ட்ஸ், மேம் குழந்தை வந்து சரியா யார்ட்டயும் பேச மாட்டுது. 4, 5 வார்த்தை தான் பேசுது. ரிப்பீட்டடா சில ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் லைட்ஸ் சர்டன் லைட்ஸ் அண்ட் நாய்ஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ பீடியாட்ரிஷியன் போய் பார்க்கும்போது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் பார்க்க சொன்னாங்க. அசஸ்மென்ட்க்கு அப்புறம் ஏடிஹெச்டி அண்ட் வர்ச்சுவல் ஆட்டிசம் டயக்னோஸ் பண்றாங்க. கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த குழந்தை, அந்த குழந்தைய பேரண்ட்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒருத்தர் 2 பேர் இல்ல. ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா இப்போ லாஸ்ட் மந்த்ல மட்டும் நான் அவ்வளோ பேர பார்க்குறேன். ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ குடுத்தீங்கன்னு கேட்டா 4, 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் சில பேருக்குலாம் தெரியல அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் குடுத்தாங்கன்னே.